உங்களுக்கு மதிப்பளித்திருப்பேன். கண்ணா, உன் பேச்சில் என்னை எப்பொழுதும் அடக்கி விடுகிறாய். சரி, இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும். இதற்கு பிறகு உனது எந்த திட்டத்திலும் நான் சேர்ந்து கொள்ள மாட்டேன், சேரவே மாட்டேன். நாராயண நாராயண. சரி வா, உனக்கு வேண்டும் என்ற அளவுக்கு வெண்ணெய் தருகிறேன். செல்லலாமா? ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை கேட்பான், ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை கேட்பான். அன்பு தாயும் ஊட்டியே விடுவாள், ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை உண்பான். அடம் பிடித்தே அவன் வெண்ணையை உண்பான், பசி ருசியாரும் வரையில் உண்பான். நிறைந்து விடுமே மனம் கண்ணனுக்கு, போதாதோ இது அம்மாவிற்கு. ஆனந்த கண்ணீர் அம்மா வடிப்பாள், ஆனந்த கண்ணீர் அம்மா. யசோதாவுக்கு கண்ணன் மீது உள்ள பாசம் எண்ணில் அடங்காதது. அது அந்த கடவுளால் கூட புரிந்து கொள்ள முடியும். ஆசையுடன் கண்ணன் வெண்ணையை உண்பான். சேர்த்திருப்பாய் பிராப்தி. எனது பெயர் உன் மதிப்பினால் செந்தூரமாக திகழும். இருப்பினும் பரவாயில்லை, நான் அறிவேன் ஒரு பெண்ணின் மனதை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்பதை. என்று கடவுள் கம்சர் அவராகவே உன்னை அலங்கரிக்கப் போகிறார். ஆனால் தேவகி, கடவுள் கம்சர் தந்த வாக்கில் நம்பிக்கை இல்லையா? நான் வரம் தந்தேன் என்று கூறினார். தேவகிக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அவளது 8வது குழந்தையை இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக விடுதலை செய்த பிறகு அலங்காரம். நந்தர் அவர்களே, உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள். அன்னையே, இல்லை, பாயசம் எப்படி சமைப்பது என்று அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நந்தர் அவர்களே, எனக்கு விடை கொடுங்கள். அண்ணா, தாயார் வெண்ணெய் செய்யும் பொழுது கூட எதை பற்றியும் யோசிக்க மாட்டார். இந்த அன்னையோ பாயசம் செய்வதற்கு என்ன யோசிக்க வேண்டியது இருக்கும்? அவர் சொன்னது இவ்வாறு ஒன்றும் இருக்காதே. அதாவது நம்மிடம் அவர் கூறியது ஒன்றாகவும் அவர் யோசித்தது வேற ஒன்றாகவும். அன்னமும் உங்களுடையது, பாலும் உங்களுடையது, குழந்தைகளும் உங்களுடையவை. ஆனால் பாயசத்தில் விஷம் என்னுடையது. வந்ததிலிருந்து இந்த குழந்தைகளுடைய கூச்சலை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று இரவு மயான அமைதி நிலவப் போகிறது கோகுலத்தில். அண்ணா, இந்த அன்னை ஏன் எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்? எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? இவர் வேறு யாரோ, ஆனால் நமது பார்வைக்கு வேறு ஒருவராக இருக்கிறார். அன்னையை பற்றி பிறகு யோசித்துக் கொள்ளலாம். முதலில் கோபியரை பற்றி யோசி. அவர்கள் கோசாலையை நோக்கி புறப்பட்டனர். இப்பொழுது அவர்களை எவ்வாறு நிறுத்தப் போகிறாய்? அன்பால் தான். அண்ணா, தாயார் அன்பாக சொன்னால் கேட்டுக்கொள்வார். ஆனால் கோபியர்கள் அன்பாக கூறினால் கேட்பார்களா இல்லையா என்று அறியவில்லை அண்ணா. அந்த பசுக்களின் பாலினாலே இன்று உங்கள் குழந்தைகளின் மரணம் நிகழும்.
அதை விடுங்கள் அன்னையே. தாயார் கூறுவார்கள், மனிதர்களுக்கு தவறு செய்வது இயல்புதானாம். தெரிந்து கொள்ளுங்கள், இனிமேல் எந்த தவறும் செய்யாதீர்கள். தர்மம் அதர்மம் ஆனது எதிர்ப்பு, தர்மம் அதர்மம் ஆனது எதிர்ப்பு. ஆச்சரியம் இந்த பாலகன் தான், தர்மம் அதர்மம் ஆனது எதிர்ப்பு. நாங்கள் எப்பொழுதும் உன்னை உன் தாயாரிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறோம். ஆனால் நீ எங்களை இவ்வாறு செய்து விட்டாய். இன்று உன்னை விடவே போவதில்லை. தருளுங்கள் அன்னையே, தாமாகவே சேற்றிலிருந்து நீங்களே எழுந்து கொள்ளுங்கள். உனது மரணத்தை மீறி எத்தனை தூரம் ஓடிக்கொண்டிருப்பாய் குழந்தாய்? இல்லை எங்களுக்கு. தாய்க்கும் குழந்தைக்கும் பசுவிற்கும் கன்றுக்கும் இடையில் உள்ள பாசத்தை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் கோபியரே. போலாம் கோபியரே. என்ன இது? சிறிது நான் கூறுவதை கேளுங்கள். அவர்களிடமிருந்து தப்பித்து விட்டாய். ஆனால் என் பார்வை எப்பொழுதும் உண்மைதுதான் இருக்கும். உன்னை நன்கு அறிந்தவள் நான். கன்று குட்டிகளின் கயிற்றை அவிழ்த்து விடவும் கற்றுக்கொண்டாயா? இன்று நான் உன்னை வீட்டிலேயே கட்டி வைக்கப் போகிறேன். வீட்டை விட்டு வெளியே செல்லவும் முடியாது, குறும்பும் செய்ய முடியாது. புரிகிறதா? செல். தாயே, அதை நான் செய்யவில்லை. கன்றுகள் பசியாக இருந்தனர், அதனால் தான் அமைதியாக இரு. அவதாரம் போலும். இன்று அந்த கண்ணனால் பசுவின் பால் கிடைக்க பெறாமல் போய்விட்டது. ஒரு லேசான உரசலிலே நான் சேற்றில் விழுந்து விட்டேன். அவனை ஏதாவது செய்தாக வேண்டும். மிக விரைவிலேயே அந்த தடையை நான் அகற்ற வேண்டும். பசுவின் பால் இல்லை என்றால் என்ன இப்போது? நான் ஆலமர பாலை கொண்டு பாயாசம் செய்வேன். கண்ணா, ஆழகால விஷம் இருக்கிறது. விசேஷ பாயசமும் உண்டு. கோகுலத்தின் மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து உனது மரணமும் நிகழும். உனது மரணமும் நிகழும். உனது மரணமும் நிகழும். அவிழ்க்கவில்லை. கோபியர்கள் அனைவரின் மனதையும் புண்படுத்தி இருக்கிறான். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை விட இவன் மீது பாசம் வைத்துள்ளார்கள். ஆம், அவன் செய்தது தவறுதான். கண்ணா, இனி நீ அப்படி செய்வாயா? யசோதா, அவனை அவிழ்த்து விடு. அவன் நம்மோடு சேர்ந்து சந்தோஷமாக உணவு உண்ணட்டுமே. வேண்டாம் தந்தையே, எனக்கு பசி எடுக்காத வரையில் தாயாருக்கு எனக்கு ஊட்ட வேண்டும் என்ற வாஞ்சை இராது. உனக்கு இன்று உணவு ஊட்ட எனக்கு எந்த வாஞ்சையும் இல்லை. இன்று முழுவதும் நீ என்னுடனே இருக்க வேண்டும். என்று பார்ப்போம் உன் சேட்டைகள் எப்படி குறையாமல் போகிறது என்று. தவறுதான். அவர்கள் கன்றுகளை சரியாக கட்டி வைக்காமல் குற்றத்தை என் மகன் மீது சுமத்தி விட்டார்கள். இதற்கு பிறகு நான் எந்த கோபியரின் பேச்சையும் கேட்கப் போவதே இல்லை. கேட்கவும் மாட்டேன். தாயே, நான் கூறினேன் அல்லவா, நான் இந்த கட்டை ஒருபோதும் அவிழ்க்க மாட்டேன் என்று. கண்ணன் தனது வாக்கை நிறைவேற்றி விட்டான் தாயே.
வந்துவிட்டது. பிராப்தி. அழகாக பேசும் இந்த முகத்திற்கு முன்னே கொடூர முகம் பூதகி. பிராப்தி, அறிவாயா பூதகிக்கு நடக்கப் போவதை? கடவுள் கம்சரின் கிருபையினால் பூதகி மரணிக்கப் போகிறார். இன்னொரு முறை தேவகியை பற்றி சிந்திக்கும் தவறை நீ செய்தால் நினைவில் வைத்துக்கொள். முதலில் பூதகியின் ரூபம், பிறகு பூதகியின் கதி. தேவகி என் தங்கை, அவளை பற்றி சிந்திக்கும் உரிமை என்னுடையது மட்டுமே. அவளுக்கு சிறையிலிருந்து விடுதலையா அல்லது உலகத்தில் இருந்தா? அதுதானே, நான் வெறும் பசியாக இருந்த கன்றுக்குட்டியின் வயிற்றை நிரப்ப பார்த்தேன். நான் எவ்வாறு அறிவேன் என் நண்பர்கள் துன்பத்திற்கு ஆளாகுவார் என்று? நான் என் நண்பர்களுக்கு வழி ஏற்படுத்தி விட்டேன் அல்லவா? இல்லை கண்ணா, எங்களுக்கு எந்த வழியும் இல்லை. கண்ணா, எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. பாவமான கன்றுக்குட்டிகளுக்கு வயிறு நிறைய பால் குடிக்க கிடைத்ததென்று. நண்பா மது, கன்றுக்குட்டிகளின் வயிறு இன்றெனவோ நிறைந்து விட்டது. ஆனால் அவை இனிமேலும் பசியோடு தான் இருக்க வேண்டியதாகும். ஏன்? ஏனென்றால் நம்மால் இனிமேல் கன்றுக்குட்டிகளின் கயிற்றை அவிர்க்க முடியாது. அதனால் தாயாருக்கும் கவலை உண்டாகும், கோபியர்களுக்கும் கூடத்தான். கண்ணா, நாம் நம்மால் முடிந்த முயற்சியை செய்தோம். இந்த கன்றுகள் முழுமையாக பசியார நம்மால் என்ன செய்ய முடியும் கண்ணா? நாம் சிறுவர்கள். இந்த கண்ணன் இவர்களது காதுகளில் என்ன ஓதிக்கொண்டிருக்கிறான்? அவன் என்னை ஒன்றும் பார்த்து விடவில்லையே. கண்ணா, நாம் கன்றுகளின் பங்கை பெண்ணையாக ஒன்று விட்டோம். இப்பொழுது நேரம் வந்துவிட்டது கன்றுகளுக்கு அதற்கான உரிமையை தருவதற்கு. ஆம் கண்ணா, ஆம். நாங்கள் எல்லோரும் உனக்கு துணை இருப்போம். வாருங்கள், கோபேஸ்வரர் குகையை நோக்கி வாருங்கள். கடவுள் கம்சரின் மாயையே மாயை. அந்த கண்ணன் எப்பொழுதும் எனது திட்டத்திற்கு தடையை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். இன்று அவனே எனக்கு பெரிய உதவி செய்து விட்டான். கண்ணா, உனது இந்த திட்டம் இந்த எல்லா இடையர் சிறுவரின் மரணத்திற்கு காரணமாக போகிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் இனி நான் உயிரோடு விடப்போவதில்லை.